நிறைய பேசிட்டார் பாஸ்டர், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர் என்று வியாகுலத்தோடு கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் சொன்னதை நிறைவேற்று. ஆர்லின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி. ஒவ்வொரு என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் நீ நீக்கி போடுவதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா. ரபா சந்தூர் ஏந்தராபா ரிமா கரு ஷதூரி ஹந்தராபா. ஆசீர்வாதமா இருக்க சிலரோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், நீ நல்ல தொழிலை ஆரம்பிக்க, நல்ல முதலீடுகள் செய்ய, அநேகருக்கு உன் கையின் பிரயாசங்களை நீ கொடுக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லி, அநேகரை வேலைக்கு வைத்து நீ வேலை செய்ய போகிறாய். உன் ஊழியங்கள், உன்னுடைய வேலைகள், உன்னுடைய தொழில்கள், பிசினஸ் அப்படி ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் தான் சொல்றாருங்க, வார்த்தையை கொடுப்பது தேவன். ரேபா சந்தோர் யாந்தாராபா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று வாயார சொல்ல, அதை சுவிசேஷமாய் அறிவிக்க, இயேசுவிடம் வந்தால் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் நம்பிக்கையாய் தைரியமாய் சொல்ல கர்த்தர் அவர் வாயை விரிவாய் நீ திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன்பா. சோர்வு வேண்டாங்க, அழுக வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். இதெல்லாம் அவிவிசுவாசத்தின் வெளிப்பாடு. உற்சாகமா எப்பவும் பேசுங்க, நம்பிக்கையா பேசுங்க, வைராக்கியமா பேசுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். அந்த உற்சாகம், அந்த வைராக்கியம் உங்களுக்குள் இருக்குமானால் என் தேவன் நிச்சயமா உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். அழுதுலாம் ஜெபிக்காதீங்க, அழுதுலாம் புலம்பாதீங்க ஆண்டவரத்துல. அதெல்லாம் அவிவிசுவாசத்தின் வெளிப்பாடு. தேவன் செய்வார் என்ற நிச்சயத்தோடு செய்யுங்க. ஏற்ற காலத்தில் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமான் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் செய்வேன், நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா. ஏற்ற காலத்துல ஒரு உயர்வு. கர்த்தருடைய கரத்துக்குள் இருங்க, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார். சும்மா உற்சாகப்படுத்தல, சும்மா உங்களை எந்தோ பண்ணல. தேவ வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நிச்சயமா பாஸ்டர் கர்த்தர் எனக்கு இதை செய்வார், நான் நம்புறேன் பாஸ்டர் என்று நீங்கள் வாயில அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் அதை அப்படியே உங்களுக்கு செய்து கொடுப்பார், செய்து முடிப்பார். அவர் எல்லாரையும் நோக்கி பார்க்கிற தேவனுங்க. ரேபா சந்தார் யாந்தாராபா. அப்படியே 2 நிமிஷம் ஒரு அந்நிய பாஷையில பேசுங்களேன். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குறேன், என் கணவனை ஒப்பு கொடுக்குறேன், ஸ்தோத்திரம், என் மனைவியை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நாங்க எல்லாரும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நாங்க எல்லாருமே நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவர். நல்ல ஒரு சொந்த வீட்டை வாங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசாலமான வாசல்களை கர்த்தர் எங்களுக்கு நீங்க திறந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்களேன். வாயார பேசுங்களேன். என் கணவர் வீட்டை விட்டு போய்விட்ட 1 வாரம் வரவில்லை. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அருமையான சகோதரியுடைய கணவன் வீட்டுக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ரெபசந்தூர் ஏக்காதரா கலங்காதே, திகையாதே, நான் சீக்கிரத்தில் நன்மை செய்வேன். சீக்கிரத்தில் அருமையான சகோதரன் வீட்டுக்கு வர கர்த்தர் உதவி செய்வேன், அவர் இருதயத்துல பேசுவேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தர் நாங்கள் வீடு கட்ட, இன்னைக்கு நான் வீடு கட்டுவதற்காகவே ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையை கர்த்தர் கொடுத்ததினால் இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஒரு வீட்டை கட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வீட்டை வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சிலரெல்லாம் நல்ல விசாலமான ஒரு வீட்டை கட்டவும் வீட்டை வாங்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறதை என்னால் உணர முடிகிறது. பிரதர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ், ஜேஎம்ஜே ஆட்டோ ஏஜென்சிஸ். கண்டிப்பா பிரதர், உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். அது ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க தொழில ஒரு நல்ல விருத்தியை, நல்ல ஒரு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என் மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.